பிரைஸ் தி லார்ட். யோனா 2ஆம் அதிகாரம். இந்த யோனா 2ஆம் அதிகாரத்தில் நம்ம நேற்று வாசித்ததனுடைய தொடர்ச்சி. தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காம யோனா கப்பல் பிரயாணத்தை தொடக்கின பொழுது அவருக்கு என்ன நேர்ந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அவர் தண்ணீரிலே தூக்கி போடப்பட்டார். கர்த்தர் ஒரு மீனுக்கு கட்டளையிட்டார். அது யோனாவை விழுங்கிற்று அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு பிறகு நடந்த விஷயங்களை இந்த நாளில் நம்ம தியானிக்கிறோம். இந்த அதிகாரம் முழுவதுமே கர்த்தர் யோனாவுக்கு மீனின் வயிற்றில் நடந்த போராட்டத்தை குறித்து நமக்கு சொல்கிறார். இந்த போராட்டம் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் உண்டு. இந்த போராட்டம் வருவது நன்மை செய்ததுனால இல்லை, நம்ம மாயைக்கு கீழ்ப்பட்டு இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய உச்சக்கட்ட போராட்டங்கள். இந்த போராட்டத்தில் தான் மனம் திரும்புதல்ங்கிறது நம்ம வாழ்க்கையில் வருது. இப்போது மனம் திரும்புதல்ங்கிறது ஒரு முறை நடக்கிற காரியம் இல்லை. ஒவ்வொரு முறையும் நம்ம மாயைக்கு கீழ்ப்படும் பொழுதெல்லாம் மனம் திரும்பணும். காரணம் என்ன? நம்ம வசனம் சொல்லுது, நீங்கள் இந்த பூமியிலே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் நாள் மட்டும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். எப்பவெல்லாம் நம்ம கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அசட்டை பண்ணுகிறோமோ அப்போதெல்லாம் மாயைக்கு நம்ம கீழ்ப்பட தொடங்கி விடுவோம். ஏன்னா நம்ம தேவனை அறிந்தவர்களாக கூட இருக்கலாம், ஆனால் அநேகந்தரம் நம்ம கர்த்தரை அசட்டை பண்ணுகிறோம். அப்படி பண்ணக்கூடிய நிலைமை யோனாவுக்கு வருது. இப்போது இவருடைய இந்த அசட்டை பண்ணதுக்கான காரணம் என்ன? அவர் மனதில் என்ன நினைத்தாரோ அதுவே சரி என்று அவர் நிர்ணயம் பண்ணி வைத்திருந்தார். இதுக்கு பேர் தான் சுயம் என்று சொல்வது. இப்போ நம்ம ஒவ்வொருத்தருக்குமே சுயம் என்று ஒன்று இருக்குது. ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தருமே இன்டலெக்சுவல் பீப்புள் தான், நல்ல அறிவுள்ளவங்க. கர்த்தர் நமக்கு நல்ல ஞானத்தையும் அறிவையும் கொடுத்துருக்கிறார். ஆனால் நம்மளுடைய ஞானமும் அறிவும் என்றைக்குமே தேவ ஞானத்திற்கு கீழானது என்பதை நம்ம ஒருபோதும் மறந்து விடக்கூடாது. ஏன்னா நான் எனக்கு தெரிஞ்சதையே உயர்வா எண்ணும் பொழுது கர்த்தர் எனக்கு சொல்லக்கூடிய அறிவுரையை அசட்டை பண்ணி விடுவேன். இதுதான் சாலமன் வாழ்க்கையில் நடந்தது. சாலமன் சகல ஞானத்தாலும் கர்த்தரால் போஷிக்கப்பட்டிருந்தார். அவரை போல ஞானவான் ஒருவரும் இல்லை என்ற நிலைமையை அடைந்திருந்தார். அந்த ஞானத்தால் அவருடைய வாழ்க்கை மிகவும் நல்ல நிலைமைக்கு வந்தது. ஆனால் இறுதியில் அவர் என்ன ஆயிட்டாரு? மிகுந்த வேதனையோடு தன் வாழ்க்கையை முடித்தார். அதுக்கு காரணம் என்ன? மாயை. மாயையை பின்பற்றி கொண்டதுனால என் வாழ்க்கையை நான் இழந்தேன் என்று சொல்லி அவர் வேதனையோடு எழுதி வைக்கிறாரு. அதை நம்ம வாசிக்கிறோம். இப்போது யோனாவுடைய வாழ்க்கையிலையும் இந்த மாயையினால் அவர் இழந்த விஷயம் என்ன அப்படிங்கிறதும் இந்த அதிகாரத்தில் நம்ம வாசிக்க முடியும். ஸோ நம்ம தியானிக்க தொடங்குவோம். முதல் வசனம். அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூப்பிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். சமுத்திரத்தின் நடுமயமாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர். நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது. உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் என் மேல் புரண்டது. நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன். ஆகிலும் இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றேன். இப்போ 5ஆம் வசனம் வாசிப்போம். தண்ணீர்கள் பிராண பரியந்தம் என்னை நெருக்கிற்று. ஆழி என்னை சூழ்ந்தது. கடல் பாசி என் தலையை சுற்றி கொண்டது. ஸோ யோனா அடைந்த உபத்திரவம் இந்த 5 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கு. மீனுடைய வயிற்றுக்குள்ளே யோனா போன பிறகு அந்த மீன் என்ன செய்யுது? கடலினுடைய ஆழத்துக்கு அது சென்று விடுகிறது. ஸோ ஒரு திமிங்கலத்தை போன்ற ஒரு மீனாக இருந்திருக்க வேண்டும். என்ன மாதிரி மீன் குறிப்பிடப்படவில்லை. ஒரு பெரிய மீன் என்று போட்டிருக்கு. மிகப்பெரிய மீன் திமிங்கலம். அதனுடைய வயிற்றுக்குள்ளே போன பிறகு அதனால் என்ன செய்ய முடியும்? அந்த மீனுக்குரிய இயல்பு அது கடலின் ஆழம் வரைக்கும் செல்லக்கூடிய அளவில் இட் இஸ் எக்யூப்ட். அப்படி போகும் பொழுது என்ன நடக்கும்?
அதனுடைய வயிற்றுக்குள்ள தான் யோனா இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட தொடங்குகிறாரு. கர்த்தர் அவருக்கு மறு உத்தரவு கொடுத்தார் என்று அதை சொல்லுகிறாரு. அதே நேரத்தில் அந்த மறு உத்தரவு கொடுக்கறதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களும் போடப்பட்டிருக்கு. சமுத்திரத்தின் நடு மையமாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர், நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது, உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் என் மேல் புரண்டது. அப்போது எனக்கு இந்த நெருக்கத்தில் என்ன நீங்கள் ஆண்டவரே தள்ளிட்டீங்க அப்படின்னு சொல்லி முதல்ல வேதனையோடு தெரிவிக்கிறார். என்னை சுற்றி வந்த வெள்ளம் கூட உங்கள் இடத்துலேருந்து தான் எனக்கு வந்தது, எல்லாமே என்னை சுற்றி கொண்டது அப்படிங்கிறார். நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடி தள்ளப்பட்டேன், ஆகிலும் இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றேன். இப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை சங்கீதக்காரன் சொன்ன ஒரு வார்த்தையை போல இருக்குது. சங்கீதக்காரன் 18:6 சொல்கிறாரு, என் இடுக்கணில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி கெஞ்சினேன், அவர் தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார், என் கூக்குரல் அவர் சந்நிதியில் அவர் செவிகளில் சேர்ந்தது. அப்போ நம்ம தேவனை நோக்கி அபயமிடுகிற பொழுது கர்த்தர் நமக்கு செவி கொடுக்கிறாரு. அது எந்த நிலையில் இருந்தாலும் சரி. இப்போது முதலாவதே தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்திருந்தா இப்படிப்பட்ட ஒரு நெருக்கம் அவர் வாழ்க்கையில் வந்திருக்காது. ஆனால் இவர் எப்போ சொல்கிறாரு, எல்லா உபத்திரமும் வந்த பிறகு இறுதியில் கர்த்தரை நோக்கி அபயமிடுகிறார். ஸோ இதை போல் நாமளும் பல சமயங்களில் என்ன செய்து விடுகிறோம், நன்மையான விஷயங்களை கர்த்தர் நமக்கு சொல்ல வரும் பொழுது நம்ம கடினப்படுத்தி விடுவோம். அதனால் கடும் உபத்திரவம் வரும், இறுதியில் கர்த்தரை நோக்கி நம்ம அபயமிடும்படியாக வந்து விடுகிறது. ஸோ இப்போ அவர் சொல்கிறாரு, தண்ணீர்கள் என்னை எப்படி நெருக்குச்சு அப்படிங்கிறார். ஸோ அதை அறிந்து கொள்வதற்கு நம்ம ஒன்றை புரிந்து கொள்கிறோம். என்னென்னா, இந்த பாருங்கள் 5ஆம் வசனம் சொல்லுது, பிராண பரியந்தம் என்னை நெருக்கிற்று, ஆழி என்னை சூழ்ந்தது, கடல் பாசி என் தலையை சுற்றி கொண்டது. அப்போது ஒரு தண்ணிக்கு அடியில் மிகுந்த ஆழத்துக்குள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா அந்த ப்ரெஷர் தாங்க முடியாத ஒரு ப்ரெஷர். அந்த பாரோமெட்ரிக் ப்ரெஷர் சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த ஒரு அழுத்தம், கடல் தண்ணீரினுடைய அழுத்தம், அது நம்மை அழுத்துகிற பொழுது நம்மளால் சுவாசிக்க கூட முடியாது. அதனால தான் பார்த்திங்கன்னா கடலுக்கு அடியில் போடுறதுக்கு முன்னாடி அதுக்குன்னு சில எக்யூப்மெண்ட்ஸை வைத்துக்கொண்டு அதன் மூலமாக அவங்களுடைய லங்ஸ் ரப்சர் ஆகாதபடிக்கு அதை பார்த்து கொள்வாங்க. ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு போனால் நம்முடைய நுரையீரலே வெடித்து விடும், அந்த அளவுக்கு ப்ரெஷர் இருக்கும். ஸோ இப்போ இவர் மீனுக்குள்ளே இருக்கிறார், ஒரு கண்டெய்னருக்குள்ளே தான் இருக்கிறாரு. ஆனால் அந்த மீனுடைய வயிற்றுலையும் தண்ணீர் இருக்குது. ஸோ இப்போ அதனால் அவர் என்ன சொல்கிறாரு, என்னுடைய ஜீவனே என்னை விட்டு போயிடும் அப்படின்ற நிலைமைக்கு நான் எண்ணும்படியாக எனக்கு அப்படி ஒரு நெருக்கம் எனக்கு வந்தது அப்படிங்கிறாரு. அந்த நேரத்தில் தான் இவர் என்ன செய்கிறாரு, என் ஆத்துமா என்னில் தோய்ந்து போகையில் 7ஆம் வசனம், கர்த்தரை நினைத்தேன், அப்பொழுது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்தில் உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. அப்போது முதல் அதிகாரத்திலிருந்து அவர் நடந்த விஷயங்களை எழுதுகிறாரு, குறிப்பிடுகிறாரு, கர்த்தரின் சத்தத்தை கேட்டாரு என்றும் சொல்கிறாரு. ஆனால் எப்போ என்னுடைய சத்தம் கர்த்தரிடத்துல எட்டினதுன்னு சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஆத்துமா தோய்ந்து போகையில் நான் கர்த்தரை நினைத்தேன், அப்பொழுது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்தில் உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. அப்போது கர்த்தர் விரும்புகிறது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை தான் அவர் பார்க்குறாரு. ஏன்னா நம்ம ஆபத்து வரும்போது ஐயோ ஆண்டவரே ஆண்டவரேன்னு கூப்பிடுறோம். அது ஓரளவுக்கு நம்ம ஒரு லெவலில், ஒரு நாலேஜில், ஒரு உணர்வுகளில் ஏவப்பட்டு கூப்பிடுகிறோம். ஆனால் முழு இருதயத்தோடு எப்போ அவரை கூப்பிடுகிறோம்னா, இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் தோய்ந்து போன ஒரு ஆத்மா முழுவதும் என்னால் முடியலன்ற ஒரு நிலைமை வரும்பொழுது தான் கம்ப்ளீட் டிபெண்டன்ஸ் ஆன் காட் வருகிறது. முழுமையாய் தேவனை நம்பக்கூடிய, தேவனை சார்ந்து கொள்ளக்கூடிய ஒரு இருதயம் வருது. அப்போது தேவன் செவி கொடுக்கிறார்.
அதனால தான் பார்த்தீங்கன்னா, இனிஷியலாக சில நாட்களில் கர்த்தர் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்காதது போல இருக்கும். ஆனால் அந்த குறிப்பிட்ட வேளை வருகிற பொழுது அவர் பதில் கொடுக்கிறார். அதற்கான வேளை யோனாவின் வாழ்க்கையில் வந்தது. அதுக்கான ரகசியத்தை அடுத்த வசனத்தில் எழுதுறாரு. பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். இப்போ இந்த வார்த்தையை குறித்து தான் நம்ம விரிவாக பார்த்து இந்த நாள் நிறைய வார்த்தைகளை சேர்ந்து நம்ம தியானிக்க போகிறோம். அடுத்தல சொல்கிறாரு, நானோவெனில் துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனைகளை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கி விட்டது என்று சொல்கிறார். அப்போது இதுக்கு பின்பு ஆண்டவர் அவரை விடுவிக்கிறாரு. அந்த மீன் அவரை கொண்டு வந்து கரையில் விட்டு விட்டது. இப்போ யோனா சொல்கிறாரு, ஆண்டவரே நீங்கள் என்ன சொன்னீங்களோ அந்த பொருத்தனையை நான் செலுத்துவேன். நான் என் மனதில் முடிவு செய்துட்டேன், கர்த்தர் சொன்னபடியே செய்வது என்று முடிவு செய்து விட்டேன். இனிமேல் நான் அதை செய்வேன், என ரட்சிப்பு உங்களுடையது என்று சொல்கிறாரு. அதுக்கு பிறகு தான் அவர் ரிலீஸ் பண்ணப்பட்டார். அப்போ அவருக்குள்ளே இருந்த இருதய கடினம் அவரை விட்டு விடுபடுவதற்கு இவ்வளவு பெரிய காரியங்கள் நடைபெற வேண்டியதாக இருந்தது. இப்போது இதை வாசிக்கும்போது நமக்கு என்ன தோணுது? கர்த்தர் இதை நம்ம 2 விதமாக பார்க்க முடியும். என்ன, ஏன் தேவன் அவரை வற்புறுத்தணும்? இந்த அளவுக்கு அவரை போக மாட்டேன்னு சொன்ன ஒரு மனுஷனை அவரை போய் இந்த அளவுக்கு அவர் கன்வின்ஸ் பண்ணி அவருக்கு இவ்வளோ பிரச்சனைகளை கொடுத்து அவரை அனுப்பி வைக்கணுமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நம்ம பார்க்க முடியும். அதே நேரத்தில் தேவனுடைய இருதயத்தில் என்ன இருந்தது? ஏன் யோனாவையே அதை செய்யும்படி அவர் செய்தார் என்று சொல்வதில் ஒரு தகப்பனுடைய அன்பு என்கிற எண்ணத்தில் நம்ம இதை காண முடியும். ஏன்னா கர்த்தரால் யாரையும் அனுப்ப முடியும், அவரால் செய்ய முடியாது என்று ஒன்றும் கிடையாது. ஆனால் யோனாவும் தன்னுடைய சித்தத்தை அவர் அறியவும் அவரது மனதுள்ளவராக இருந்தார். அதனால தான் இந்த அளவுக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா யோனாவுடைய லைஃப்லேயும் இப்போ நினிவே மக்கள் மட்டும் மனம் திரும்பலை, யோனாவும் மனம் திரும்பி கொண்டு தான் வர்றாரு. நினிவே மக்கள் தேவனை அறியாதவர்கள், யோனா தேவனை அறிந்தவர். ஆனால் 2 பேருக்கும் இருதய கடினம் இருக்குது. 2 பேரையும் எப்படி டீல் பண்ணுறாருங்கிறத நமக்கு இந்த அதிகாரத்தில் அழகாக காண்பிக்கிறார். அப்போது யோனா வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் நம்ம வாழ்க்கையிலையும் நடக்கும். அது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் அவர் மாட்டேன்னு சொல்லி போனார் இல்லையா? அப்போ அவர் இருதயத்தில் என்ன இருந்துச்சு? ஒரே ஒரு எண்ணம் தான். அந்த அசீரியா தேசத்தை சேர்ந்த ஜனங்க, நினிவே பட்டணத்து மக்கள், அவனுங்க சாக வேண்டியவனுங்க. என் இருதயத்தில் நான் முடிவு பண்ணிட்டேன், இப்படிப்பட்ட அக்கிரமம் செய்கிறவங்க உயிரோடு இருக்கக்கூடாது, செத்துறணும். அவங்களுக்கு வர்ற தண்டனை வருதுன்னு ஆண்டவர் சொல்கிறாரு, நல்ல விஷயம், சாகட்டும். அவங்க மனம் திரும்பக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டார். ஆனால் அந்த முடிவுக்கு பின்னாடி இருந்த அநீதியை அவர் அறியவில்லை. காரணம் என்ன? கர்த்தருடைய நீதியை அவர் அறியவில்லை. இப்போது கர்த்தர் தன்னுடைய நீதியை தன் பிள்ளைக்கு முதல்ல வெளிப்படுத்துகிறாரு. அடுத்து நினிவே மக்களையும் காத்துக்கொள்கிறார். இப்போது நம்ம முதல்ல அவர் யோனா அந்த மாதிரி தேவன் அவங்கள விடுவிக்கக்கூடாதுன்னு நினச்சப்போ அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு தெரியுமா? பொய்யான மாயையை பற்றி கொண்டார். இப்போ இது என்னது? இந்த பொய்யான மாயை அப்படிங்கிறத குறித்து நம்ம சில வார்த்தைகளை நம்ம காண்கிறோம். அதை காண்பதற்கு முன்பாக நம்ம முதல்ல பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் 7லிருந்து 8 வரைக்கும் உள்ள ஒரு வசனத்தை வாசிப்போம். பிலிப்பியரில் பவுல் சொல்கிறாரு, ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகளை எல்லாம் கிறிஸ்துவுக்காக நான் நஷ்டமென்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன், குப்பையும் கூட என்று எண்ணுகிறேன், கிறிஸ்துவை நான் ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு. அப்போது நம்ம வாழ்க்கையை நம்ம எப்போதும் 2ஆக பிரிக்க முடியும். ஒன்று மனம் திரும்புறதுக்கு முன்பு இருந்த வாழ்க்கை, 2வது மனம் திரும்பினதற்கு பிறகு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிற நம்முடைய வாழ்க்கை. இப்போ மனம் திரும்பினதுக்கு முன்னாடி நம்ம கிறிஸ்துவை ஏதோ அறிவின்படி அறிந்திருந்தாலும் இருதயத்தில் நம்ம அவரை தேவன் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை வேதம் தெளிவாக சொல்லுது. அப்படிப்பட்ட நாட்களில் நம்ம யாருக்கு கீழ்பட்டிருந்திருக்கோம்? மாயைக்கு கீழ்பட்டிருந்திருக்கோம். அந்த மாயையினால் நமக்கு என்ன கிடைச்சிது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெறுமை தான் நமக்கு கிடைத்திருக்கு அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்கிறோம். ஆனால் அதுதான் பவுல் சொல்கிறாரு, நான்
இப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறிந்த அறிவுக்கு பிறகு என்ன செய்துட்டேன், இதுவரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில நான் அடைந்த உச்சக்கட்ட நன்மைகள், எல்லா அறிவு எல்லாவற்றையும் நஷ்டம், குப்பை என்று எண்ணுகிறேன்கிறார். அப்போ இதுதான் வாழ்க்கையின் யதார்த்தம். இதை அறிந்து கொள்வதற்கு நம்ம என்ன செய்கிறோம், எக்லீசியாஸ்டிஸ், சாங்ஸ் ஆஃப் சாலமன் அதுக்கு போகிறோம். ஸோ எக்லீசியாஸ்டில் சாலமன் எழுதுறாரு. ஒரு 5 பாயிண்ட்ஸில் அவர் மாயைன்னு சொல்லி வாழ்க்கையில் உள்ள விஷயங்களை அவர் குறிப்பிடுகிறாரு. அதில் அவர் முதலாவது குறிப்பிடுகிற மாயை என்ன தெரியுமா? ஹியூமன் விஸ்டம், மனிதனுடைய அறிவு. இதை பற்றி அவர் என்ன சொல்கிறாருனாக்க, நான் எவ்வளவோ ஞானவானாக இருந்தேன், ஞானத்தோடு பெரிய பெரிய காரியங்களை எல்லாம் செய்தேன் என்று அவர் எழுதுகிறாரு. இந்த அதிகாரத்தில் 16லேருந்து 18 வரைக்கும் உள்ள வசனங்களில் அது பூரம் வேனிட்டி என்று சொல்லுகிறார். அது பூரம் மாயை என்கிறாரு. காரணம் என்ன? அதிக ஞானத்திலே அதிக சலிப்பு உண்டுங்கிறார். சில சமயத்தில் இந்த வேர்டு ஞானமும் அறிவும் இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். கர்த்தர் தான் அவருக்கு ஞானத்தை கொடுத்தாரு, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் முதலாவது அந்த ஞானத்தை அவர் அறிவுக்கு நேராக நகர்த்தினார். அறிவோடு நிறைய காரியங்களை அறிந்து கொண்டு ஹி வாஸ் இன்க்ரீசிங் இன் நாலேஜ் என்பதை அறிந்து கொள்கிறோம். அந்த அதிக அறிவிலே அதிக சலிப்பு உண்டுங்கிறார். அதிகமான விஷயங்களை அறிந்து கொள்ள சலிப்பு வந்துடுது அப்படிங்கிறாரு. அது வாழ்க்கையில் உள்ள சோகத்தையே கூட்டுதே தவிர வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொண்டு வரலங்கிறார். அப்போ இதுவும் நம்ம லைஃப்பில் இருக்கிற ஒரு ஸ்டேஜ். அடுத்தது என்னென்னா, இன்பங்களை தேடி ஓடக்கூடிய ஒரு ஸ்டேஜ். 2வது கட்டம் எக்லீசியாஸ்டிஸ் 2ல் 1லேருந்து 2 வரைக்கும் உள்ள வசனத்தில் பார்க்குறோம். அவர் என்ன செய்கிறாரு, தன்னுடைய இருதயத்தில் அவர் என்ன செய்கிறாரு, மதுபானம், அதுக்கப்புறம் தன் கண்களில் இச்சித்த எதையுமே நான் தடை பண்ணலைன்னு சொல்லி இன்பத்தை நோக்கி ஓடுறாரு. அதுவும் மீனிங்லெஸ் என்று சொல்கிறார். சந்தோஷத்தை நோக்கி ஓடக்கூடிய ஒரு காலகட்டம், அதுவும் வெறுமையே என்று சொல்கிறார். ஏன்னா அதிகமாக பொருட்களை சேர்த்து சந்தோஷங்கள் எல்லாவற்றையும் அனுபவித்து அவர் ஒரு பலனையும் காணவில்லை என்பதை அதை எழுதுகிறாரு. அது 2வது மாயை. 3வது என்ன? ஒர்க் அண்ட் அச்சீவ்மெண்ட். இது நம்ம செய்யக்கூடிய செயல் என்ன, ஒரு நிலையில் நம்ம இருந்தாலும் சரி, ஒரு தொழிலோ அல்லது ஒரு வேலையோ, எதில் நம்ம இருக்கிறோமோ அதில் நான் பெரிய அளவில் சாதித்து மற்றவர்களுக்கு முன்பாக நான் ஒரு பெரிய ஆளாக வரணும் அப்படின்னு எண்ணக்கூடிய ஒரு எண்ணம். இது நல்லது போல தோன்றுறது. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு சாலமன், அதுவும் மாயையேங்கிறாரு. ஏன்னா என்னுடைய கையினால் நான் செய்த பெரிய ஒர்க்கு எல்லாத்தையுமே நான் நிரந்தரமாக உட்காந்து அனுபவிக்க முடியாது, அதை யாருக்கோ தான் நான் கொடுத்துட்டு போகணும், அதனால் எனக்கு என்ன லாபம்னு கேட்குறாரு. அப்போது சாலமன் அவர் அடைந்த ஒவ்வொரு நன்மைக்கும் பின்னாடியும் உண்மையிலேயே அது எனக்கு என்ன கொண்டு வந்ததுன்னு பார்க்கும்போது அது மாயை என்பதை அவர் காண்கிறாரு இந்த அதிகாரங்களில். 4வது என்ன? வெல்த் அண்ட் ரிச்சஸ். நான் அடைந்த செல்வங்கள், நான் சேர்த்துக்கொண்ட பணம், இவைகளால் எனக்கு என்ன கிடைத்ததுன்னு சொல்லி ஒரு டிஸ்கஷன் பண்ணுறாரு 5ஆம் அதிகாரத்தில். அப்புறம் சில வசனங்கள் அதுக்கு பின்னாடி வருது. அவர் சொல்கிறாரு, எல்லா ரிச்சஸும் மாயை என்று சொல்கிறார். ஏன்னா அந்த ரிச்சஸ் எல்லாமே எனக்கு மெய்யான சந்தோஷத்தை கொண்டு வரவில்லை என்று சொல்கிறார். அப்போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார் இல்லைங்களா, நம்ம ஆஸ்தியின் மிகுதியினால் ஒருவனுக்கு ஜீவன் இல்லை என்று சொல்கிறாரு. காரணம் என்ன? நீ இன்று இரவு மரித்தால் நீ எங்கே போவாய் என்று கேட்டார். காரணம் என்ன? நம்ம சேத்துவத்தை எதுவும் நம்மை காக்க போவதில்லை. கர்த்தரிடத்துல நம்ம போகும்போது தனியாக தான் போகணும், எதையும் நம்ம கொண்டு போக முடியாது என்பது தெளிவான ஒரு காரியம். அதுவும் மாயை என்பதை சொல்கிறார். அப்போ இதுவும் கூட இந்த மாயையில் நம்மை பற்றி கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்குது. 5வது என்ன? வாழ்க்கை முதற்கொண்டு மாயையாக இருக்குதுங்கிறார். லைஃப் இட் செல்ஃப், நம்மளுடைய ஜீவன். இது என்ன செய்கிறாரு சொல்கிறாரு, ஆல் திங்ஸ் கம் அலைக் டு ஆல், திஸ் இஸ் அன் ஈவில் இன் ஆல், திஸ் இஸ் டன் அண்டர் த சன். சூரியனுக்கு கீழே நடக்கிற விஷயத்தில் எதுவுமே இது இல்லைன்னு சொல்லும் பொழுது எல்லாமே மாயையும் மனதுக்கு வெறுமையுமா இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ கடைசியில் பிரசங்கியின் புஸ்தகத்தில் அவர் சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான், காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக,
தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. ஆமென். நீங்க இந்த பிரசங்கின் புஸ்தகம் எக்லீசியாஸ்டிஸை ஃபுல்லா நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, மாயை மாயைன்னு ஆரம்பிக்கும். அந்த அதிகாரங்கள் முழுவதும் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கும். அது பூரா சாலமன் அடைந்த வெற்றி, அவருடைய அம்பிஷன்ஸு, அவர் வாழ்க்கையில் கடந்து வந்த விஷயங்கள் எல்லாமே வேனிட்டி வேனிட்டின்னு சொல்லிகிட்டே வருவார். அப்போ எதுவுமே ஒரு ஒரு கம்ப்ளீட்னஸுக்கே இருக்காது. ஆனால் கடைசியில் சொல்லியிருப்பார் இந்த ஒரு வார்த்தையை, இதுதான் ஃபுல் கம்ப்ளீட்னஸை கொண்டு வரும். ஏன்னா இது சரியில்லையா, அப்போ அடுத்து என்ன, அப்போ அடுத்து உள்ளது சரியில்லையா, அதுக்கு அடுத்து என்ன, இப்படியே நம்ம மைண்ட் வந்து போயிட்டே இருக்கும் அதை வாசிக்க வாசிக்க. ஆனால் கடைசியில் இந்த வார்த்தையை அவர் சொல்லும்போது தான் இருதயத்தில் அது நங்கூரமிடும். ஏன்னா நம்ம உண்மையிலேயே நம்ம வாழ்க்கையில் பலனாக இருக்கிறது ஒன்றே ஒன்று தான். அது என்ன? கர்த்தருக்கு பயப்படுவது, அவரது கற்பனைகளை கைக்கொள்வது. மனுஷர் எல்லார் மீதும் விழுந்த கடமை இதுவே அப்படின்னு அவர் இறுதியாக அறிந்து கொள்ளுகிறார். அப்போ என்ன அர்த்தம்? தேவன் நம்மை உண்டாக்குனதற்கு ஒரு நோக்கம் உண்டு. அது எதற்காக? தமது சாயலாகவும் தமது ரூபமாகவும் நம்மை உண்டாக்கினார். அவரது ஆவியினாலே நாம் வழி நடத்தப்படவே. ஏன்னா தேவன் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். நன்மையானதை தருகிற அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணினால் மாத்திரமே நன்மையானவற்றை நாம் சிந்திக்கவும் முடியும், செய்யவும் முடியும். இங்கே சொல்லியிருக்கிற இந்த 5 விஷயமும் பாவம் இல்லை. ஆனால் இந்த 5 விஷயமும் தேவன் இல்லாமல் பரிபூரணப்படுவதில்லை. அறிவை எடுத்துக்கொண்டாலும் சரி, நம்ம எதை அறிந்தாலும் கிறிஸ்துவுக்குள்ளாக அறிவது, நம்ம எந்த சந்தோஷத்தை அனுபவித்தாலும் அதை கிறிஸ்துவுக்குள்ளாய் அனுபவிப்பது, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பண்ணக்கூடிய ஒர்க்மன்ஷிப், அச்சீவ்மெண்ட்ஸ் அது எல்லாமே கிறிஸ்துவுக்குள்ளாய் இருப்பது. அதே மாதிரி தேவனுக்குள்ள நமக்கென்று அவர் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு ஆதாயமும் சரி, நமக்கு வாழ்க்கையில் கொடுக்குற வசதி வாய்ப்புகள், செல்வங்கள் எது வந்தாலும் அது கர்த்தருக்குரியதாய் இருப்பது. இறுதியாக நம்முடைய ஜீவனும் அவருடைய பார்வையில் அருமையானதாக இருக்கிறது. ஏன்னா இங்கு நம்ம ஓட்டத்தை முடித்து பரலோகத்தில் அவரோடு கூட நித்திய ஜீவ காலமும் இருக்க போகிறோம். அப்போ இந்த 5மே பூரணமடைவது எப்போது என்று சொல்லி பார்த்தால், நம்ம தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கை கொள்ளும் பொழுது, அப்போ மட்டும்தான் நம்மளால் என்ன செய்ய முடியும்? இந்த மாயையிலிருந்து விடுவிக்கப்பட முடியும் என்பதை கற்றுக்கொள்கிறோம் யோனாவின் இந்த அதிகாரத்திலிருந்து. ஆமென்.